கர்த்தருடைய வல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், ஒரு முக்கிய காரியத்தை இன்றைக்கு நாம் தியானிக்கணுங்க. மத்தேயு 5:10 நாம் வாசித்தோம், நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். தன்னுடையதை நீதி நிமித்தமாய் துன்பப்படுகிறவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறாருன்னு சொன்னால், அப்போ அந்த மனுஷன் எந்த அளவிலே தேவனிடத்தில் அவன் இடம் பெற்றிருக்கிறான்றதை நம்ம பார்க்கணுங்க. ஆமென். நம்முடைய பொருளை ஒன்றும் இல்லைங்க, ஒரு சாதாரணமான ஒரு 3 ரூபா பேனாவை இல்லை ஒரு சாதாரணமான ஒரு பொருளை நீங்கள் யார்கிட்ட கொடுப்பீங்க? ரோட்டில் போகிறவன்ட்ட கொடுத்துருவீங்களா? இல்லை நீங்கள் நான் யார்கிட்ட எதுவுமே கொடுக்க மாட்டேன், எல்லாமே எனக்கு தான் வச்சுருப்பீங்களா? நாம் யாருக்கிட்ட நம்முடைய அதை கொடுப்போம்? யார் நம்முடைய நம்பிக்கையை சம்பாதித்தார்களோ அவர்களுக்கு தான் அது கொடுக்கப்படும். இன்றைக்கு ஒரு நல்ல காரியத்தை மனசில் வச்சுக்கோங்க. பரலோக ராஜ்யத்தையே அவர் நம்முடைய கரத்தில் கொடுக்குறேன்னு சொல்கிறாருன்னா, அவருடைய நம்பிக்கையை நாம் பெறணும். நாம் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறத அவர் அறிய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தன்னுடைய ராஜ்யத்தையே அவர் தன்னுடைய தான் மேலே நம்பிக்கையாக இருக்கிறவனுடைய கரத்தில் அவர் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால், அப்போது இந்த பூமியில் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களில், இந்த பூமியிலே நாம் அந்த நீதி நிமித்தமாய் வேதனைப்பட்ட ஒவ்வொரு காரியங்களில் கர்த்தர் என்னெல்லாம் மாற்றம் செய்வார் என்பதை இந்த நாளில் நாம் நினைக்க வேண்டும். ஆமென். பாருங்கள், இந்த வசனத்தின் அடிப்படையில் துன்பம் எப்பொழுதும் பாவத்தின் பலன் அல்ல. எப்படி? துன்பம் எப்பொழுதும் பாவத்தின் பலன் அல்ல. இன்றைக்கி உலகம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன் துன்பப்பட்டான் அப்படின்னா அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான் போல, என்ன அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான் போல, அவன் ஏதோ ஒன்று செஞ்சுட்டான் போல, அதனால தான் அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உலகம் என்ன பண்ணுது? பல வார்த்தைகளை பேசுகிறது. அப்படி பேசப்பட்ட ஒரு இடம்தான் யோபு புஸ்தகம். அவனுடைய நண்பர்கள் பல விஷயங்களை பேசுகிறாங்க. அதில் ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் இன்றைக்கி பார்ப்போம். யோபு 22ஆம் அதிகாரத்தின் 28வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்லி, துன்பத்தோடு இருக்கிற, துக்கித்து கொண்டிருக்கிற, நீதியான வாழ்க்கையை வாழ்ந்தும் வேதனையின் உச்சத்தில் இருக்கிற இந்த யோபுவை பார்த்து தேமானியனாகிய எலிப்பாஸ் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இந்த பல வார்த்தைகளை நாம் இந்த யோபு புஸ்தகத்திலே பார்க்க முடியுங்க. இந்த எலிப்பாஸ் தேவனோட ஒரு மனுஷன் நடந்தான் அப்படின்னு சொன்னால் அவன் எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை அடைவான் தெரியுமா அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல இந்த வசனத்தை, இந்த காரியத்தை அவர் அங்கே சொல்கிறாருங்க. ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், அவர் யோபுவை பாவியாக பார்க்கிறது. என்ன? அவர் சொல்கிறது சரிதான். ஆண்டவர் அந்த சத்தியமான ஒரு வாழ்க்கையில், நீதியின் வாழ்க்கையில் ஒரு மனுஷன் வாழும்போது அவன் நினைக்கிறத அவனுக்கு நிலைத்திருக்க பண்ணுவார். அவன் பாதையிலே வெளிச்சத்தை உண்டாக்குவார். சத்தியம்தான், சரிதான், உண்மைதான். ஆனால் இந்த எலிப்பாஸ் இந்த யோபுவை பார்த்து தவறாக எண்ணம் கொண்டிருக்கிறார். அவருடைய மாம்ச எண்ணம் அவரை தவறாக வர்ணிக்கிறது. இதில் வேதனை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த எலிப்பாஸோ
மற்ற நண்பர்களோ என்ன விஷயங்களையெல்லாம் மாம்ச எண்ணத்தோடு யோபுவிடத்தில் அவர்கள் போடுறாங்களோ அந்த மாம்ச எண்ணத்தின்படியே யோபுவின் வாழ்க்கை மாறவும், அவன் தேவனை விட்டு விலகவும், அவனுடைய விசுவாசம் நம்பிக்கை அவமாக்கப்பட இப்படிப்பட்ட மாம்ச எண்ணங்கள் அவனை மேற்கொண்டது. ஏன்னா காரியத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நடந்த விஷயங்களையெல்லாம் பார்த்தோன்னு சொன்னால், ஏற்பட்ட நஷ்டங்கள், உயிரிழப்பு என எல்லாவற்றையும் பார்க்கும்போது அவங்க சொல்கிற மாதிரி தானங்க இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை தெளிவாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் அதை பேசுகிறான், இவன் இதை பேசுகிறா, அவள் அதை பேசுகிறான்றதுனாலலாம் நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போன ஜனம் கிடையாது, நீங்கள் பாவிகளும் கிடையாது. எவன் என்ன பேசினாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்ன பேசுகிறார், என்னை அவர் நீதிமான் என்று அறிவித்திருக்கிறார், அவர் அறிவிக்கும்படியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற அந்த வாழ்க்கையை நீங்கள் எப்போதும் வாழுங்கள். நிச்சயமாகவே எலிப்பாசை கடிந்து கொண்ட தேவன் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்பி பேசிக்கொண்டிருக்கிற அந்த மாம்ச எண்ணங்களை எல்லாம் கடிந்து கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையை கொண்டு வந்தோம், உங்களை ஆண்டவரை விட்டு பிரிக்க முடியாததுனால இந்த நண்பர்கள் மூலியமாக அல்லது தெரிந்தவர்கள் மூலியமாக அந்த மாம்ச எண்ணம் கொண்டவனை கொண்டு அப்படி பேசி அவனை ஏமாற்றி தேவனை விட்டு பிரிக்கலாம் என்கிற ஒரு சதிதான் இந்த பொல்லாத சத்ருவின் சதி. அவன் விழுந்து போன மனுஷன், அந்த இயல்பு, அந்த காரியம், அந்த விழுந்து போன சிந்தையின் ஆழத்தில் தான் அவன் செயல்படுவான். அதுதான் மாம்ச எண்ணங்க. இன்னைக்கு நம்முடைய மாம்ச எண்ணங்கள் எழும்பும் போது அதை எதிர்கொண்டு அதற்கு நாம் கடிந்து கொண்டு ஜெபித்து அதை மேற்கொள்ள முடிகிறது. அதே போலதான் நமக்கு கிட்டே நமக்கு எதிராக நமது எந்த பக்கவாட்டிலே வருகிற மாம்ச எண்ணங்களையும் எதிர்த்து அதற்காக மேற்கொண்டு ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். உங்க மாம்ச எண்ணத்தை ஜெயிக்க முடியுது, மற்றவருடைய மாம்ச எண்ணங்களை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றது தேவனுடைய நல்ல வார்த்தை. ஆமென், ஆமென். யோபு சரியாக தான் இருக்கிறாரு. யோபு எல்லாமே பெர்ஃபெக்ட் தான். ஆனால் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இந்த எலிப்பாஸ் அங்கே செயல்படுறார். எலிப்பாஸ் ரொம்ப பெரிய மூத்தவர், ஞானமுள்ளவர், ஏதோம் தேசத்தை சேர்ந்த ஒரு மனுஷன்தான். அவருக்கு பொதுவாகவே எரேமியால ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப அறிவுள்ளவங்க அப்படின்னு சொல்லி. அறிவு இருக்குதான், அனுபவம் இருக்குதான், அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர் தான், தேறினவர் தான். ஆனால் அதுக்குன்னு ஆண்டருடைய காரியங்களை எல்லாம் அவங்க மாம்ச எண்ணங்களில் ஜட்ஜ் பண்ணிட முடியாதுங்க. ஆமென். இன்னைக்கு உங்கள் முன்னாடி உங்களை கஷ்டப்படுத்துகிற எந்த ஒரு வார்த்தையும் குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் உடைந்து போகக்கூடாது. அந்த இடங்களில் ரொம்ப தைரியமாக இருக்கணும். ஆமென். நம்முடைய மாம்ச எண்ணத்தை ஜெயிக்க முடிந்த நமக்கு மற்றவர்கள் மூலமாக வருகிற மாம்ச எண்ணத்தையும் நாம் ஜெயிக்க வேண்டும் என்பது தேவனுடைய காரியமாக இருக்கிறது. பாருங்க, துன்பம் எப்பொழுதும் பாவத்தின் பலன் அல்ல. நீதியின் நிமித்தமாக துன்பப்படுகிறோம், அந்த இடத்திலே பரலோக ராஜ்யம் சம்பந்தம் படுகிறது. ஆமென். அதனுடைய கிரியை நிச்சயமாகவே தேவன் வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒருவேளை உங்களுக்கு சம்பந்தமாக இருக்குதோ அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி அந்த மாம்ச எண்ணம் வெளியிலேருந்து வந்த அந்த மாம்ச எண்ணத்தை எதிர்த்து கடிந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த எலிப்பாசை நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பேச்சுவார்த்தை நடக்குதுங்க. அதில் முதல் பேச்சுவார்த்தையில் யோபு கிட்ட அவர் பேசுகிறாரு. 4-5 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாவம் செய்தவர்கள் தான் துன்பப்படுவார்கள், நிரபராதியை கர்த்தர் அழிப்பது இல்லை அப்படின்னு சொல்லி யோபுவை மென்மையாக, அதாவது நைஸாக நீ திருந்துப்பா அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார். ஃபஸ்ட்டு பேசும்போது என்ன பேசுகிறாரு? பாவம் செய்தவங்க தான் துன்பப்படுவாங்கப்பா, நிரபராதி எப்போவுமே அவன் என்ன பண்ண மாட்டான், அழிஞ்சு போக மாட்டான். நீ அழிஞ்சிருக்கு, நிறைய விஷயங்கள் உனக்கு அழிஞ்சு போயிருக்குது, உன் பிள்ளைகள்லாம் இழந்து போயிருக்கிறாங்க, நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கிற, அதனால் நீ உன்னை திருத்திக்கோன்னு சொல்லி சில காரியங்கள் ஒருவேளை உங்கள் காதுக்கும் வரலாம். நல்லா கவனிங்க, இது நம்முடைய விசுவாச வாழ்க்கையை சேதப்படுத்தும்படியாக வருகிற பொல்லாத மாம்ச எண்ணம். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்கு தான் ஆவியானவர் நமக்கு ரொம்ப அவசியங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ரொம்ப அவசியம். என் மாம்சம் என்ன, மற்றனுடைய மாம்சம் என்ன, ஆவியின் சிந்தை என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, இதையெல்லாம் அறிந்து கொள்ளணும். இந்த காரியம் ஏன் நடக்குதுன்னு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அந்த பரலோக அபிஷேகம் நமக்கு அவசியம்.
அதுக்கு தான் உங்கள்கிட்ட ஒவ்வொரு விஷயம் கெஞ்சுறது. வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாருமே அந்த அபிஷேகத்தை பெற வேண்டும். ஆமென். 2வது விஷயம் பேசும்போது 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாஃப்டாக பேசின மனுஷன் கொஞ்சம் இங்கே கடுமையாக பேச ஆரம்பிக்கிறார். சவுண்டு உயர்ந்து, நீயே உன் வாயால் உன்னை குற்றவாளி ஆக்குகிறாய். யோபுவின் வார்த்தைகளை அவர் சொல்கிறாரு, ரொம்ப ஆணவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறார். அதாவது மனுஷன் அங்கே நொந்து ரொம்ப உடஞ்சி அவர் இருக்கிறாரு. நான் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாக நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன், நான் அப்படி தான் வாழ விரும்புகிறேன்னு சொல்லி அங்கே தன்னை தாழ்த்தி பேசுகிற மனுஷனை பார்த்து இந்த எலிப்பா சொல்கிறாரு, வார்த்தையில் ஆணவம் இருக்குது அப்படின்ட்டு. அப்போது இந்த இடத்துல மாம்ச எண்ணம், எலிப்பாசினுடைய மாம்ச என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், இந்த யோபுவை அந்த மாம்சத்தின்படியே நடத்த மாற்ற பார்க்கிறது, எரிச்சல் மூட்ட பார்க்கிறது, அங்கே தேவன் மேலே கோபப்பட வைக்க பார்க்கிறது, தேவனை விட்டு முற்றிலுமாய் பிரிக்கும்படியாக அந்த மாம்ச எண்ணத்துக்கு பிற்பாடு அங்கே பொல்லாத சத்ரு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். பாருங்க, நீங்கள் நீதி நிமித்தமாக தான் துன்பப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக தைரியமாக இருங்க. அந்த இடத்துல நீங்கள் கவலைப்படாதிருங்கள், நீங்கள் கர்த்தருக்கு விசேஷமானவர்கள் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் கேட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். 3வது உரையை தான் நாம் இந்த 22ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்குறோங்க. என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ பாவிடா, கடைசியில் பேசும்போது நீ பாவிடா, நீ உன் பாவத்தை மறைக்கிறடா, நீ அதை விட்டு என்ன பண்ணு, மனம் திரும்பி, உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பின்னு சொல்லி இந்த 22ஆம் அதிகாரத்தில் அவர் பேசுகிறார். மனம் திரும்பினா உனக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் வருன்றத நீ பார்ப்பேன்னு சொல்லி இந்த 22ஆம் அதிகாரத்தின் கடைசியில் அவர் பேசுகிறார். ஆனால் இந்த மனுஷன் மனம் திரும்பின இருதயத்தோடு தான் அந்த இடத்துல நீதி நிமித்தமாக துக்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீதி நிமித்தமாக நீங்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டியது ஒன்று தான். நீதி நிமித்தமாக தான் நான் துன்பப்படுறேனா அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த துக்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் உங்கள் இருதயம் மனம் திரும்பின இருதயமாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமாம், நான் நீதி நிமித்தமாக தான் துன்பப்பட்டுருக்கிறேன், நிச்சயமாகவே பரலோகம் என்னை காப்பாற்றும்படியாக தேவனுடைய வார்த்தை எனக்கு கடந்து வந்து கொண்டிருக்கிறது, அவருடைய அற்புத செயல்கள் எனக்காக கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு கடந்து வந்தவர், யோபுவுக்கு கடந்து வந்தவர், தாவீதுக்கு கடந்து வந்தவர், பவுலுக்கு சவுலுக்கு கடந்து வந்தவர், இன்றைக்கு எனக்கும் கடந்து வந்து என்னை மீட்டெடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் திரும்பின இருதயத்தோடு எந்த ஒரு மனுஷனுடைய இருதயம் இருக்கிறதோ அந்த மனுஷனுக்காக பரலோகம் இறங்கி வந்து கிரியை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, நீங்க யோபு 4ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சா தெரியும். இந்த எலிப்பாசினுடைய மாம்ச எண்ணம் எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் மாம்ச எண்ணத்தோடு தான் பேசுகிறாரு அப்படின்றத நீங்கள் இங்கே பார்க்க முடியுங்க. இந்த எலிப்பாஸ் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், அவருடைய விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னா, துன்பம் எப்போதும் பாவத்தினால தான் அது வரும் அந்த மாதிரி அவர் சொல்கிறார். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, இது நீதி நிமித்தமாய் உண்டாக்கப்பட்ட ஒரு வேதனை. ஆமென். என் மகன் இன்னும் நீதிமானாக இருக்கிறான் என்பதை நான் உலகத்துக்கு காண்பிக்கணும், அது நிமித்தமாக நான் அவனை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டும், நான் அவனை உயர்த்தும்படியாக தான் இந்த துன்பத்தை அவனுக்கு அனுமதித்தேன் என்று சொல்லி நம்முடைய சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கடைசியில் பார்க்குறோங்க, யோபுவை குறித்து பேசின அந்த நாவுகள் இஷ்டத்துக்கு பேசிச்சுங்க. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறார், இங்கே பாரு, என் தாசனை போல் நீ நிதானமாக பேசலை, அவன் என்கிட்ட கேட்டுக்கிட்டதுனால நான் உன்னை விடுறேன் அப்படின்னு சொல்லி எச்சரித்து ஆண்டவர் அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது,
வேதனையின் உச்சத்திலே இருக்கும்போது, அல்லது மற்ற மனுஷர்களுடைய வார்த்தைகள், அந்த மாம்ச எண்ணங்கள் உங்களுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்களை உங்களுக்கு கொண்டு வந்தாலும் நீங்கள் துக்கத்தோடு இராதபடிக்கு நீங்கள் அவருக்கு விசேஷமானவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதை தான் தேவன் நமக்கு வாக்கு பண்ணினார். நீங்கள் கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எலிப்பாசுக்கு எல்லா விதமான அறிவு இருந்துச்சு, ஆனா தேவனுடைய புரிதல் இல்லை, தேவனுடைய நடத்திப்பின்படி அவருடைய சிந்தை இல்லை. ஆமென், ஆமென். வேத அறிவு போதாது, தேவனுடைய சிந்தை நமக்குள்ள வேணுங்க. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனோடு உள்ள அந்த உறவு தான் இன்னைக்கு நமக்கு தேவைப்படுது. தேவனோடு உள்ள அந்த உறவுக்காக நாம் வாழ ஆரம்பிக்கும் போது நிச்சயமாகவே அந்த உறவு நம்மை அற்புதமாய் நடத்தி செல்லும். எந்த மாம்ச எண்ணங்களும் நம்மை மேற்கொள்வதற்கு கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென்.